Hi viewers, இன்னைக்கு 10th standard algebraல example number 3.17 பார்க்கலாம். Question கொடுத்திருக்காங்க. That is x square plus 20x plus 36 divided by x square minus 3x minus 28 minus x square plus 12x plus 4 divided by x square minus 3x minus 28 கொடுத்திருக்காங்க. இங்க நல்லா பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான சம். இந்த இடத்துல இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருக்கு. சேம் quadratic equation இருக்கு. நம்ம இதை ஃபேக்டர்ஸ் பண்ணாலும் ஒரே ஃபேக்டரா தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? That is x square minus 3x minus 28 ன்னு கிடைக்கும். So same factor, same denominator இருக்கிறங்காட்டி நம்ம அதை அப்படியே எடுத்து LCM எடுக்க தேவையில்லை. இப்ப நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. x square plus 20x plus 36 minus in the numerator function x square plus 12x plus 4 whole divided by x square minus 3x minus 28. ஏன்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே இந்த ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுமே சேம் தான். நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு ஃபேக்டர்ஸா எடுத்தாலும் ஒரே ஃபேக்டர் தான் வரும். ஸோ நம்ம பெட்டர் இப்படியே வச்சுக்கலாம் இதை. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எழுத போறேன். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36. இந்த மைனஸை இதெல்லாம் ஒவ்வொரு டேர்மாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் minus 12x minus 4 the whole divided by x square minus 3x minus 28. இங்க பாருங்க, இப்ப plus x square minus x square cancel ஆயிரும். So 20x minus 12x என்னாகும்? 8x கிடைக்கும். ஏன்னா 20ல 12 போனா 8 greater number sign plus so plus 8x. So 36ல minus 4 போச்சுன்னா so greater number sign plus 32. 32 the whole divided by x square minus 3x minus 28. இப்ப பாருங்க, இங்க equal to போட்டுக்கலாம். So இங்க இருந்து 8 காமன் எடுக்கலாமா? 8 into x plus 4. 4 8s are 32 divided by இது வந்து splitting the middle தான் போட்டு factors எடுத்துடலாம். So இங்க பாருங்க, இங்க multiply பண்ணா minus 28 வரணும், add பண்ண minus 3 வரணும். So 7 4s are 28 எழுதலாமா? 7 4s are so minus 7 plus 4. So அப்பதான் வந்து add பண்ணும்போது minus 3 கிடைக்கும். So இந்த இடத்துல x square minus 3x. So minus 3x தான் நம்ம அப்படி எழுதணும். term middle term split பண்ணும்போது minus 7x plus 4x minus 28 ஆகும். So again 8 into x plus 4 the whole divided by இந்த ரெண்டுலயும் நம்ம எதை காமன் எடுக்கலாம்? x காமன் எடுத்தோம்னா x minus 7 வரும். அதே x minus 7 இங்க யூஸ் பண்ணணும். So plus 4 ஆகும். So 8 into x plus 4 divided by x minus 7 into x plus 4 ஆகும். So இந்த x plus 4 இந்த x plus 4 cancel ஆயிடும். So மீதி நமக்கு என்ன கிடைக்கும்? 8 divided by x minus 7. So இதுதான் நம்மளுடைய final answer. So இதை நான் box பண்ணிருக்கேன். So final answer பார்த்தீங்கன்னா 8 divided by x minus 7. So நம்ம இங்கேயே கூட factorize பண்ணிக்கலாம். இல்லை நான் same denominator இருக்கிறங்காட்டி அதை அப்படியே வச்சுட்டு ஃபைனலா நான் factorize பண்ணிருக்கேன். So easy factors cut ஆயிடும். So very easy problem. போட்டு பாருங்க. doubts ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு comment boxல comment பண்ணுங்க. Each and every comment is available for me. Thank you viewers.